ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சைனா JL-3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை சோதிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் மட்டும் சீன படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவிற்கு இந்த JL-3 மிசைல் என்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இந்தியா சீனாவின் JL-3 மிசைலை கவுண்டர் செய்வதற்கு என்ன மாதிரியான மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், உலகின் பல நாடுகள் இந்தியாவின் MRFA திட்டத்திற்கு தங்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சப்ளை செய்வதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா F-21 அப்படிங்கிற விமானத்தை இந்தியாவின் MRFA திட்டத்துக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. சமீபத்துல லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தின் ஒரு முக்கியமான அதிகாரி இந்தியாவின் MRFA திட்டம் தங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இந்த F-21 விமானத்தை வாங்க கூடாது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் ஃப்ரண்ட் லைன்ல சண்டையிடக்கூடிய வீரர்களுக்கு தேவையான 62,500 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. எதற்காக இந்திய ராணுவம் திடீர்னு இவ்வளவு அதிகமான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை ஆர்டர் செஞ்சிருக்காங்க? இதற்கு பின்னாடி வேறு ஏதாவது திட்டம் இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல அமெரிக்காவின் உளவு பிரிவு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல சைனா JL-3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன தேர்ட் ஜெனரேஷன் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து தன்னுடைய கடற்படையில உள்ள 6 ஜின் கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைக்க முயற்சி செய்து வந்து கொண்டிருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. சைனா இதற்கு முன்பு JL-2 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி வந்தாங்க. JL-2 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 7,200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா இப்போ சீனா டெவலப் செஞ்சிருக்க JL-3 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 10 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். JL-3 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல MIRV தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இதே தொழில்நுட்பத்தை தான் அக்னி 5 மிசைல்லையும் இந்தியா பயன்படுத்தி வர்றாங்க. இந்த MIRV தொழில்நுட்பத்தின் மூலமா ஒரே மிசைலை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இதற்கு முன்பு சீனா பயன்படுத்தி வந்த JL-2 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் மிசைல். ஆனா இப்போ சீனா உருவாக்கி இருக்க JL-3 மிசைல் தேர்ட் ஜெனரேஷன் மிசைல். அதனால இந்த மிசைல்ல பலவிதமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. சீனாவின் இந்த JL-3 மிசைல் டெவலப்மெண்ட் அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. சீனானால இந்த JL-3 மிசைல்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் எந்த பகுதி மீதும் தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்று சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் வராமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டே இந்தியாவின் எந்த ஒரு பகுதியையும் JL-3 மிசைல்களை கொண்டு சீனாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். JL-3 மிசைல சீனா வெற்றிகரமா தன்னுடைய படையில் இணைப்பதன் மூலம் சீனாவின் நியூக்ளியர் ட்ரையடோட கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். சீனா நினைச்சதுன்னா உலகின் எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்த JL-3 மிசைலை பயன்படுத்தி சப்மரீன்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த சூழ்நிலையில இந்தியாவும் K4 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட இறுதிக்கட்ட சோதனை 2020 வருடம் நடத்தப்பட்டது. இந்த இறுதிக்கட்ட சோதனைக்கு பிறகு இந்தியா K4 மிசைல்களை அதிக எண்ணிக்கையில் தயாரித்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா இந்த K4 மிசைல INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் K4 மிசைல்கள்னால 3000 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா இந்த K4 மிசைல பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கி இருக்காங்க. இந்தியா இந்த K4 மிசைல பாகிஸ்தானை மனதில் வைத்து டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில இருந்து கொண்டு பாகிஸ்தான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த
நடத்துவதற்காக இந்த K4 மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்தியானால இந்த K4 மிசைல்களை கொண்டு சீனாவை கவுண்டர் செய்ய முடியாது. ஏன்னா இந்த மிசைல்னால 3000 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். அதனால இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் சீனாவுக்கு அருகில் சென்றுதான் தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரையடோட வீக் லிங்க் அப்படின்னா அது சப்மரீன்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய மிசைல்கள் தான். அதனால இந்தியா தன்னுடைய வீக்னஸை உணர்ந்து K5 மற்றும் K6 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 5000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியாவின் K6 மிசைல்லையும் அக்னி 5 மிசைல்ல இருப்பது போன்று MIRV தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால இந்தியாவாலும் ஒரே மிசைலை பயன்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி சீனாவிற்கு சவால் விடும் விதமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா சில இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா சீனா எப்படி 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச் கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்களோ அதே போன்ற ஒரு மிசைலை டெவலப் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுடைய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்ச் குறைவா இருந்துச்சுன்னா அது இந்திய பெருங்கடல் பகுதி இல்லனா அரேபியன் சி பகுதியில இருக்கலாம் அப்படின்னு அறிந்து சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இப்போ 10,000 கிலோமீட்டருக்கும் மேல உள்ள சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் இந்தியாவிடம் இருந்துச்சுன்னா உலகின் எந்த ஒரு பகுதியில இருந்தும் சீனா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதனால சீனா JL-3 மிசைலை பயன்படுத்தி இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயப்படுவாங்க. ஏன்னா இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா உலகின் எந்த ஒரு பகுதியில இருந்தும் இந்திய நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி சீனா மீது தாக்குதல் நடத்த முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வில்லியம் பெர்ல் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவின் MRFA கான்ட்ராக்டுக்கு தங்களுடைய F-21 விமானம் தேர்வாவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தங்களுடைய F-21 விமானம் MRFA திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த விமானத்துல கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட இந்திய பாகங்களை பயன்படுத்த உள்ளதா அவங்க சொல்லியிருக்காங்க. சமீபத்துல குஜராத் மாநிலத்துல நடந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சியில டாடா லாக்ஹீட் மார்டின் ஏரோஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-16 விமானத்தோட ரெக்கைகளை டிஸ்ப்ளே செஞ்சிருந்தாங்க. இதன் மூலமா லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தன்னுடைய விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. பாகிஸ்தான் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள F-16 விமானங்களை விட இந்தியாவிற்கு லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் ஆஃபர் செஞ்சிருக்க F-21 விமானத்துல அதிக ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் CEO சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம F-21 விமானத்துல ட்ரிபிள் ரெயில் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால AIM-120 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை F-16 விமானத்தை விட 40% அதிகமா F-21 விமானத்தால எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம 160 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட AMRAAM மிசைலும் F-21 விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால பாகிஸ்தானின் F-16 விமானத்தை விட F-21 விமானங்கள் அதிக செயல்திறன் கொண்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இந்த F-21 விமானத்தை வாங்கக்கூடாது. இதற்கு காரணம் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் இந்த F-21 விமானத்தை F-16V Block 70, 71 மற்றும் F-35 விமானங்களை இணைத்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது F-35 விமானத்துல உள்ள ஏவியானிக்ஸ், காக்பிட் போன்ற சிஸ்டங்கள் F-16V விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அதிக ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு சில வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் பாகிஸ்தான் F-16 விமானங்களை பல வருடங்களா பயன்படுத்தி வர்றாங்க. அதனால இந்தியா இந்த F-21 விமானத்தை வாங்கினாங்கன்னா அந்த விமானத்துல உள்ள குறைபாடுகள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க ரொம்ப ஈஸியா ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவுக்கு எதிராக உருவாக்க முடியும். இரண்டாவது காரணம், இந்தியா எப்பொழுதும் அமெரிக்காவை நம்பவே கூடாது. ஒரு யுத்த நேரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டு இந்திய விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட் சப்ளையை அவங்க நிறுத்த வாய்ப்பு இருக்கு. இதே போன்ற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கே அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. சமீபத்துல இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அயன் டோம் சிஸ்டத்துக்கு தேவையான மிசைல்களை நிறுத்த போறதா அமெரிக்கா மிரட்டல் விடுத்தாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேல்
அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணிந்து யுத்தத்தை நிறுத்தினாங்க. அதே போன்ற ஒரு நிலை இந்தியாவிற்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இந்த F-21 விமானத்தை வாங்க கூடாது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். அமெரிக்கா கடந்த 20 வருடங்களா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களை எதிர்த்து சண்டையிட்டு வந்தாங்க. போன வருடம் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க படை ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினாங்க. அமெரிக்க படை ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதற்கு முன் ஆப்கானிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி அளித்து ஆயுதங்களையும் கொடுத்துட்டு தான் வெளியேறினாங்க. ஆனா அமெரிக்க ராணுவம் வெளியேறிய ஓரிரு நாட்கள்ல அமெரிக்கா உருவாக்கிய ஆப்கானிஸ்தான் ராணுவத்தை தோற்கடித்து மீண்டும் ஆப்கானிஸ்தானை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு கொடுத்த பல அதிநவீன ஆயுதங்கள் தாலிபானுடைய கைகளுக்கு சென்று விட்டது. குறிப்பா M16 அசால்ட் ரைபிள்ஸ், M4 கார்பைன்ஸ் போன்ற அதிநவீன துப்பாக்கிகள் இப்பொழுது தாலிபான்கள் கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக எண்ணிக்கையிலான ஸ்டீல் கோர் புல்லட்ஸ் மற்றும் ஆர்மர் பியர்சிங் ரைபிள் அம்யூனிஷன்ஸ் தாலிபான்கள் கையில இருக்கு. இந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் தாலிபான்களிடமிருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாலிபான்களிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களை இந்தியாவிற்கு எதிராக சண்டையிடும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் சப்ளை செய்றாங்க. இந்த சூழ்நிலையில சமீபத்துல இந்திய ராணுவத்தினர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாதிகளுடன் சண்டையிடும் பொழுது தீவிரவாதிகள் ஸ்டீல் கோர் புல்லட்ஸை இந்திய ராணுவத்தினருக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. தீவிரவாதிகள் ஸ்டீல் கோர் புல்லட்ஸை பயன்படுத்துறதுனால தற்போது இந்திய ராணுவத்தினர் பயன்படுத்தி வரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை ஈஸியா துளைத்திருது. இதனால வீரர்கள் உயிரிழப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் இந்தியா 62,500 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் லெவல் 4 ப்ரொடெக்ஷன் கொண்டது. இதன் காரணமா ஸ்டீல் கோர் புல்லட்ஸ் மற்றும் ஆர்மர் பியர்சிங் அம்யூனிஷன் செய்யும் இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள்னால தாங்க முடியும். இந்த 62,500 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள்ல 15,000 புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் முறைப்படி வாங்கப்படுது. இதனால 3 முதல் 4 மாதத்துக்குள் இந்திய ராணுவத்திற்கு இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை சப்ளை செய்யணும். மீதமுள்ள புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை நார்மல் ப்ரொக்ரூட்மெண்ட் முறையில இந்தியா வாங்குறாங்க. அதனால 18 முதல் 24 மாதத்துக்குள் இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை இந்திய ராணுவத்தினருக்கு சப்ளை செய்யணும். சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா சமீப காலமா அதிக எண்ணிக்கையிலான ரைபிள்ஸ், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஹெல்மெட்ஸ் போன்றவற்றை வாங்கி வர்றாங்க. அதனால இந்தியாவிடம் வேறு ஏதாவது தாக்குதல் திட்டம் இருக்கா அப்படின்னு சிலர் சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. பார்க்கலாம் இந்தியா எதற்காக இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில ஆயுதங்களை வாங்கி குமிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.